இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இளநீர் கேக் தாங்க. சரி, நம்ம இது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்காக 2 இளநீ தான் எடுத்திருக்கேங்க. இளநீ எடுக்கும்போது உள்ளே கொஞ்சம் திக்காக வழுக்க இருக்க மாதிரி இளநீ எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை தனியாக நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதுவும் நமக்கு தேவைப்படும். அப்புறம் அந்த இளநியை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். எடுத்து வச்சுட்டு பாதியை ஒரு மிக்ஸி ஜாரில் போடணும். பாதியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிடணும். நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் போட்டது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது நம்ம கேக்கில் ஃபில்லிங்க்கு வைக்கணும். அதுக்காக தான் அரைச்சி எடுத்துகிட்டு மீதியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டான ஒரு கேக் இது. நம்ம இதில் எக்ஸ்ட்ரா எந்த எசன்ஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் டெண்டர் கோகோனட் பல்ப்பும் அதுக்கப்புறமா அதில் உள்ள தண்ணியும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிடலாம். இதையும் அரைச்சி எடுத்து வச்சிட வேண்டியது தான். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம கேக் அசைன் பண்ணலாம். அதுக்காக நான் ஒரு போர்டு எடுத்துகிட்டு 6 இன்ச்சில் பண்ணக்கூடிய வெண்ணிலா கேக் தான் நான் எடுத்திருக்கேன். பேஸாட்டு அதை 3 லேயராக கட் பண்ணி ஃபஸ்ட் லேயரில் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம சுகர் சிரப்புக்கு பதிலாக நம்ம நேரமாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, டெண்டர் கோகோனட் வாட்டர், அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அரிச்சு எடுத்துடணும். அதில் ஏதாவது பொடி எதாவது இருந்துன்னா போயிடும். அரிச்சு எடுத்துகிட்டு அந்த தண்ணியை தான் நம்ம இதில் சுகர் சிரப்புக்கு பதிலாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறமா மேலே விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி வச்சுருந்தேன், அதை அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு மேலே நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த டெண்டர் கோகோனட்டோட பல்ப்பு அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நம்ம பல்ப் பண்ணும்போது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. அந்த இளநியோட வழுக்கையும் மில்க் மேடும் மட்டும் போதும். அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த டெண்டர் கோகோனட் பீசஸ் அதையும் கொஞ்சமாக போட்டுடலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு லேயர் கேக் வச்சுட்டு டெண்டர் கோகோனட் இளநீ அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க. நம்ம இந்த தண்ணி இதில் சேர்க்கும்போது அந்த கேக்கிலேயே நல்ல ஒரு டெண்டர் கோகோனட்டோட நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதுக்காக தான் நம்ம சுகர் சிரப்புக்கு பதிலாக அந்த தண்ணியை அதில் ஆட் பண்ணுறோம். மறுபடியும் சேம் ப்ரொசீஜர் தான். க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு டெண்டர் கோகோனட் பல்ப்பு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த டெண்டர் கோகோனட் பீசஸையும் போட்டுக்கலாம். ரொம்ப க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி போட்டுடலாம். நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இதில் போட்டுடலாம். போட்டு கடைசி லேயர் கேக்கை வச்சுட்டு டெண்டர் கோகோனட் வாட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு க்ரம் கோட் பண்ணி வச்சிடலாங்க. இது நம்ம அந்த டெண்டர் கோகோனட் பல்ப்பு வச்சுருக்கிறதுனால நகர்ந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக க்ரம் கோட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1/2 மணி நேரம் நம்ம வச்சு எடுக்கும்போது அது நல்லா செட் ஆகி வந்துடும். அரை மணி நேரம் கழித்து நான் வெளியே எடுத்துகிட்டு நீ ஃபைனல் கோட்டிங் பண்ணிட வேண்டியது தான். கொஞ்சம் அதிகமாகவே க்ரீம் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஃபினிஷிங் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, கேக்கை ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரஷ் இருக்கு இல்லையா, நம்ம ஆயிலெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண யூஸ் பண்ணுவோம், அந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம இதில் ஃபுல்லாக டிசைன் பண்ணிடலாம். அதாவது அந்த ப்ரஷ்ஷை கீழேருந்து மேலே இப்படி ஜஸ்ட்டு ரப் பண்ணி விட்டால் போதும். இழுத்து விட்டுட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். ஷார்ப் எட்ஜெல்லாம் வராதவங்களுக்கு கூட இந்த ஒரு டிசைன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறமா நான் வந்து இப்படி ஒரு கலர், இது வந்து நான் ப்ளூவும் எல்லோவும் மிக்ஸ் பண்ணி எடுத்த கலர். நான் வந்து இதில் அது வீடியோவில் காமிக்கலை. ஸோ எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான். கலர் மிக்சிங் எல்லாம் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்லுவேன். இப்படி ஒரு கலரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு ஒரு சைடு ஃபுல்லாக பாதி இடம் வர மாதிரி இப்படி ஒரு டிசைன் கொடுத்துட்றேன். இதை கொஞ்சம் க்ளீனாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த கலருக்கு மேலேயும் நான் அந்த ப்ரஷ் டிசைன் தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் இதோட அவுட்டர் லைனில் கோல்டன் டஸ்ட்டால் டெக்கரேட் பண்ண போகிறேன். அப்போ அதுக்காக நம்ம இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு இழுத்து கொடுக்கும்போது மேலே இப்படி ஒரு எட்ஜ் மாதிரி வருங்க. அந்த எட்ஜில் நம்ம அது கோல்டன் டஸ்ட்டு கலர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்படி ஒரு டிசைன். நம்ம இப்படி இழுத்து விடும்போது மேலே வருது பார்த்திங்களா, ஒரு லைன் மாதிரி. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. நீ போர்டை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம மேலே ஏதாவது டிசைன் கொடுக்கணுன்னா கொடுத்துடலாம். நான் இதில் இந்த லைன் ஃபுல்லாக ரோசட்டே டிசைன் தான் கொடுத்துருக்கேன். ஸ்டார் நோசில் வச்சு ரோஸ் டிசைன் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இதில் எப்படி கோல்டன் டஸ்ட் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி லஸ்டர் டஸ்ட் கோல்டன் கலர் எடுத்துகிட்டு அதை ஒரு சின்ன பிளேட்டில் வச்சு 2-3 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அது கொஞ்சம் லிக்விடியாக வரும். அந்த லிக்விடை இந்த மாதிரி சின்ன ப்ரஷில் தொட்டுட்டு ஜஸ்ட் அந்த கார்னரில் கொஞ்சம் நம்ம டச் பண்ணி கொடுக்கணும். அழுத்தி வைக்க வேண்டாம். அழுத்தி வச்சா நம்ம இது விப்பிங் க்ரீமில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அழுத்தி வச்சா அது போயிடும். அதனால் மேலே ஜஸ்ட் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரப் பண்ணி விட்டு கொடுத்துடலாம். அப்போ அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறமா இந்த கலர் முடியக்கூடிய அந்த சைடில் அதுலேயும் இந்த மாதிரி கோல்டன் டஸ்ட்டை அப்ளை பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. இனி இது மேலே நான் கொஞ்சம் ஃபவுண்டன் ஃப்ளவர்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ண சின்ன சின்ன ஃபவுண்டன் ஃப்ளவர்ஸ் அப்புறம் லீஃபும் வச்சு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சம் கோல்டன் பீட்ஸ் அதையும் போட்டு கொடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சைடெல்லாம் ஷார்ப் எட்ஜ் வரலைன்னா ப்ரஷ் டிசைன் ரொம்ப நல்லாவே செட் ஆகும். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.